சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா வாழ் புலம்பெயர் தமிழர்கள் முதலீடுகளை மேற்கொள்வார்கள். யாழில் அன்ட்ரூ பட்ரிக் நம்பிக்கை. இந்தியாவிற்கு பயணம் செய்யவுள்ள நாமல் உள்ளிட்ட குழுவினர் பௌத்த தொல்பொருட்களையும் பார்வையிட திட்டம். சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டங்கள் அவசியம். ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. இலங்கையில் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயத்தில் தொழில் வல்லுநர்கள். சமீபத்திய ஆய்வில் தகவல். டிரம்பின் அமைதி வாரியத்தில் இணைய 8 இஸ்லாமிய நாடுகள் ஒப்புதல். பல ஐரோப்பிய நாடுகள் நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என தாம் நம்புவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ட்ரூ பட்ரிக் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் டித்வா புயல் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான நிதியினை அரசாங்கத்திற்கு வழங்கி செஞ்சிலுவை சங்கத்தினூடாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், டித்வா புயலுக்கு பின்னரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அவதானிக்கும் வகையில் சிறப்பான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ட்ரூ பட்ரிக் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்பு மிகவும் அத்தியாவசியமாக உள்ளதோடு தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி திறன் ஆகியவற்றில் எமது இளைஞர்கள் யுவதிகள் திறமை பெற்றுள்ளதாகவும், பொருத்தமான வேலைவாய்ப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் மாவட்டம் மற்றும் நாடு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளதுடன், மாவட்டத்தின் தற்போதைய சமூக பொருளாதார முன்னேற்ற நிலைமைகள், காங்கேசன்துறை முதலீட்டு வலயம், முதலீட்டு வாய்ப்புகள் போன்ற விடயங்களை அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் மற்றும் காங்கேசன்துறை துறைமுகம் ஆகியவற்றின் அபிவிருத்தி தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளமை வடக்கின் அபிவிருத்திக்கு சாதகமான சமிக்ஞை என இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெடுந்தீவுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும், குறித்த பிரதேசத்தின் நலன் கருதி நெடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க வேண்டிய தேவை தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் குறித்த சந்திப்பில் கோரிக்கை விடுத்துள்ளார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, வவுனியா, மாங்குளம், பருத்தித்துறை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 4 மருத்துவமனைகளில் கிளிநொச்சி மருத்துவமனைக்கு தான் நேரில் சென்று பார்வையிட்டதுடன், குறித்த மருத்துவமனைகளை முழு அளவில் இயங்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். மேலும் பலாலி விமான நிலையம் மற்றும் காங்கேசன்துறை துறைமுகம் ஆகியவற்றின் அபிவிருத்தி தொடர்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் உறுதியளித்துள்ளமை வடக்கின் அபிவிருத்திக்கு சாதகமான சமிக்ஞை எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது யாழ் மாவட்ட உள்ளூர் உற்பத்திகள், ஏற்றுமதி மற்றும் முதலீடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய குடியரசு தின நிகழ்வுக்காக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியரசு தின நிகழ்வுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒடிஷா மாநிலத்திற்கு பயணமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்படவுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிற்கு பயணம் செய்யவுள்ள குழுவினர் உலகில் மிகச்சிறந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையமாக கருதப்படும் ஒடிஷா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கும் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜயன் காலத்திற்குரிய பௌத்த தொல்பொருட்களையும் பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளதுடன், இந்த சுற்றுப்பயணம் தொடர்பான கலந்துரையாடல் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மக்களை பாதிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பில் பொருத்தமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போதே
அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் மக்களை பாதிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பொருத்தமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஆயுர்வேத உற்பத்திகள் மற்றும் சில சிகிச்சை முறைகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்டம் நாட்டில் இல்லை என்றும் அவற்றை இயற்றுவதன் மூலம் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையைச் சேர்ந்த 1,00,000க்கும் அதிகமான தொழில் வல்லுநர்கள் வேலைகளை இழக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 1,80,000 தொழில் வல்லுநர்கள் வேலைகளை இழக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக இலங்கையின் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நிலைமைக்கு செயற்கை நுண்ணறிவு காரணம் என்று தெரியவந்துள்ளதாகவும் குறித்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறு அச்சுறுத்தலுக்குள்ளானவர்களில் 1,79,290 பேர் எழுத்தாளர் வேலைகளில் பணிபுரிபவர்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமாக மொத்தம் 1.83 மில்லியன் இலங்கை நிபுணர்களின் வேலைகள் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கையில் பணிபுரியும் மக்களில் சுமார் 22.8% பேர் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் வேலை இழந்துள்ளதாக கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு மனுவின் பிரதி தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 121 முதலாவது உறுப்புரைக்கு அமைய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன ராணியக்காரவினால் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அன்றிலிருந்து 14 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. குறித்த ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலம் மீதான 2வது வாசிப்பு விவாதம் அடுத்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் 512 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளும் போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்களை கொண்டு பொறிமுறை நிறுவப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இலங்கையில் தற்போதுள்ள சட்டத்திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தேசிய கல்வி நிறுவனத்தை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயற்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் குறித்த சந்திப்பின் போது எடுத்துக்காட்டியுள்ளனர். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கான தேவையை தமது சங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளை விட கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளுக்கு புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கல்வி மறுசீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சினை தீர்க்க ஜனாதிபதி தலைமையிலான அரசு எடுத்த முடிவை பாராட்டுவதாகவும் அதற்காக தமது ஆதரவுகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் விரிவுரையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதுடன் பல்கலைக்கழக சட்டத்தின் திருத்தம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வை தாம் எதிர்க்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,750 ரூபாய் நாள் சம்பளம் வழங்குவதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் தமது உறுப்பினர்களும் எதிர்க்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதனை பொறுப்புடனேயே கூறுவதாகவும் 1,750 ரூபாவுடன் நின்றுவிடாது தரிசு நிலங்களையும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அம்மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 1,750 ரூபாய் வழங்குவது நல்ல விடயம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் காணியும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய 5 அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது.
சோசலிச மக்கள் முன்னணி, மக்கள் பங்கேற்பு ஜனநாயக முன்னணி, மலையக அரசியல் அரங்கம், சமத்துவ கட்சி, புரட்சிகர மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டிற்கான புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக நடைபெற்ற நேர்முக பரீட்சையை தொடர்ந்து இந்த 5 அரசியல் கட்சிகளையும் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் 83 அரசியல் கட்சிகள் பதிவுக்காக விண்ணப்பித்திருந்தன. அவற்றில் 47 கட்சிகள் ஆரம்ப நேர்முக பரீட்சைக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தன. இறுதி நேர்முக தேர்வுகளின் பின்னர் அந்த கட்சிகளில் 5 கட்சிகளுக்கு இவ்வாறு பதிவிற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய தற்போது நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கண்டி கலஹா பகுதியில் உள்ள கோவிலுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட மர்மக்கல் சந்தை மதிப்பில்லாத சாதாரண படிகக்கல் வகையைச் சேர்ந்தவை என இலங்கை தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. கலஹா பகுதியில் உள்ள படிகக்கல் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் இது உயர்தர வணிக அல்லது சந்தை மதிப்பை கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். குறித்த கல் சாதாரண படிகக்கல் எனவும் பொதுவாக நீல நிறத்தை கொண்டுள்ளதுடன் மற்றொரு பாறைக்குள் பொருந்தியுள்ள சிறிய அளவிலான படிகக்கல் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது பெல்ஸ்ட்பார் வகையைச் சேர்ந்த ஒரு கனிமம் எனவும் இந்த கல்லின் மீது ஒளி விழும் போது ஏற்படும் வானவில் போன்ற காட்சி தரும் தோற்றத்தை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தோற்றத்திற்காகவே இது பிரபலமாக அறியப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் மற்றும் ஐரோப்பிய ஆணையாளர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதை எதிர்வரும் 27ஆம் தேதி புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்றைய தினம் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பின் அமைதி வாரியத்தில் இணைவதை 8 இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பின் அமைதி வாரியத்தில் சேர பல நாடுகளுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோருக்கும் குழுவில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது டிரம்பின் அழைப்பை அரபு நாடுகள் உட்பட 8 இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கட்டார், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். பல ஐரோப்பிய நாடுகள் அழைப்புகளை நிராகரித்துள்ளதுடன் பல நாடுகள் அதிபர் டிரம்பின் அழைப்பிற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவால் புலம்பெயர் தமிழர்கள் முதலீடுகளை மேற்கொள்வார்கள். யாழில் அன்ட்ரூ பட்ரிக் நம்பிக்கை. இந்தியாவிற்கு பயணம் செய்யவுள்ள நாமல் உள்ளிட்ட குழுவினர் பௌத்த தொல்பொருட்களையும் பார்வையிட திட்டம். சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டங்கள் அவசியம். ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. இலங்கையில் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயத்தில் தொழில் வல்லுநர்கள் சமீபத்திய ஆய்வில் தகவல். டிரம்பின் அமைதி வாரியத்தில் இணைய 8 இஸ்லாமிய நாடுகள் ஒப்புதல். பல ஐரோப்பிய நாடுகள் நிராகரிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.